இது டியூஸ்டே மார்னிங் மிட் மார்னிங் கரெக்டாக ஒரு மணி 11 இருக்கும். தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்துருந்தேன். இங்கே ராய்ச்சூரில் செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு. வெளில எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அதே மாதிரி உள்ளேயும் செம்ம அனல் அடிச்சிட்ருக்கு. தலைலாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு லஞ்ச் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் மோர் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் செஞ்சுருந்தேன். ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்திருந்தேன், பெரிய நெல்லிக்காய். ஸோ அதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகம், ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 1லேருந்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கலாம். நல்லா வெயிலுக்கு சில்லுன்னு குளுக்குன்னு இருக்கும். ஸோ நெல்லிக்காய் மோர் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் என்ன செய்யலான்னு சொல்லி அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது 2 முருங்கைக்காய் இருந்தது, அதுக்கப்புறம் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ இந்த வெஜிடபிள்லாம் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். குழம்பு பேர்லாம் என்னன்னு தெரியல. ஸோ இருக்கிற வெஜிடபிள்லாம் போட்டு அப்படியே நானே தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படி சைடில் தம்பிக்கான சாப்பாடுமே ரெடி பண்ணிட்டேன். தம்பிக்கு இப்போ கரெக்டாக 11 மாதம். அவனுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் வந்து அவனுக்குன்னு தனியாக எதுவுமே செய்ய மாட்டேன். நாங்கள் சமைக்கிற சாப்பாடே தனியாக எடுத்து வச்சு அப்படியே அவனுக்கு கொடுத்து பழகிட்டேன். மெயின் இந்த கேஸ் இஷ்யூ வந்ததுலேருந்தே அவனுக்காக செய்கிறத வந்து கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. இப்போதைக்கு இப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். குக்கரில் எங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது அவனுக்குமே ஒரு குட்டி பவுல் அவனுக்கான சாப்பாடுமே வச்சுடுவேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட வந்து கேரட், அப்புறம் வந்து சக்கரை வெள்ளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அன்றைக்கி வந்து என்ன வெஜிடபிள் இருக்கோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கும் சேர்த்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கேரட், அது கூட வந்து சக்கரை வெள்ளைக்கிழங்கு, அது கூட வந்து ஒரு பிஞ்சு வந்து சீரகம், ஒரு பல் பூண்டு, 2 பீஸ் கிட்ட தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு குக்கர்லேயே வச்சு விட்டிங்கன்னா ஒரு 2 விசில் அரிசி அந்த வெஜிடபிள் எல்லாம் சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுருவோம். வேலையும் மிச்சம், கேஸும் மிச்சம். அது மாதிரி குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிவிட்டேன். குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக லஞ்ச் ஒர்க் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.